ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராஜ்யத்தை யார் ஆள்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ நீயா நானா அப்படிங்கிறக்கான போட்டியை தான் வந்து எதிர்பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜி சரி, இந்த சுடரும் சரி. ஸோ ஓப்பன் சேலஞ்சாக தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட விஷயங்கள் கூட கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் மல்லி அண்ட் விஜயோட விஷயங்கள் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய கிடையாது. ஸோ இருந்தாலும் வந்துட்டு நீ ராஜ்யத்தை ஆள்றியா, நான் ராஜ்யத்தை ஆள்றியாலும் ரெண்டு பேருமே ஆளலாங்கிற மாதிரி தான் அவங்க முடிவெடுத்திருக்காங்க. ஆனால் யார் ஆள்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி மட்டும்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் எபிசோட்ஸ் அண்ட் ப்ரோமோஸும் வரும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எபிசோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரோமோ கூட சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட விஷயம், அதாவது சுடர் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு லீக் அவுட் ஆயிருக்கு. மெயினாக வந்து இந்த சுடர் தான் வந்து பெரிய செக் பாயிண்ட்டாக வந்து வைக்க போகிறாங்க. இப்போ வந்து கோயிலுக்கு வர சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து மல்லி கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க குலசாமி வந்து அவங்க உடம்புல ஏறினது மாதிரி வந்து ரொம்ப சீன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதிரேஷன் வந்து இந்த விஜய் வீட்டில் வந்து நின்றுட்டு இருக்காரு. வந்து நிற்கிறது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்கள் எல்லாமே எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் கிட்ட வந்துட்டு குலசாமி இந்த மாதிரி வந்து ரேணுகா உடம்புல வந்திருக்கு, எப்பவுமே அவங்க அம்மாவுக்கு தான் வரும், அவங்க அம்மாவுக்கு அப்புறம் இவளுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்தது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் எல்லாருமே வந்து கோயிலுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் மெயினாக ஸ்பெசிஃபிக்காக மல்லி பேரையும் சொல்லியிருக்காங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மல்லி பேருன்னு சொன்னானே வந்துட்டு விஜய் வந்து கண்ணை காமிக்கிறாரு. ஸோ மல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் என்ன பேசணுமோ எல்லாமே பேசுகிறாங்க. நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு நான் வேண்டான்னு சொல்லிட்டீங்களா, இதுக்கு மேலே என்ன நீங்கள் என்ன வாவான்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லை நான் சொன்னனே தவிர வந்து அவங்க அந்த சாமி வந்து உன்னை ஏற்றுச்சுன்னு தான் நினைக்கிறேன், அதனால தான் உன்னையும் வர சொல்லியிருக்கு மல்லி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பறிஞ்சு பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. என்னதான் இருந்தாலும் நீங்கள் வேண்டாம் அவர்கிட்ட சொல்லி டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்கிற அளவுக்கு போயிட்டீங்க, இதுக்கப்புறம் நான் கோயிலுக்கு வந்து என்னாக போகுதுங்கிற மாதிரி தான் மல்லி வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ விஜயும் அந்த டயத்தில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு மல்லி கூட சண்டை போடுற மாதிரி இருந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா, இதனால தான் அவளை வேண்டான்னு நான் சொன்னேன், எப்படியெல்லாம் பேசுகிறா பாருங்க அப்படிங்கிற மாதிரி கதிரேஷன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு கிளம்பி போயிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ராஜி வந்து பார்த்தீங்கன்னா தலையாட்டி பொம்மை மாதிரியே நின்று எல்லா விஷயத்தையும் நோட்டை முட்டுட்டே இருக்காங்க. ஸோ அவன் என்னடானா அவ ஒரு பிளான் பண்ணுறா, அது என்ன பிளான் பண்ணுறா அப்படிங்கிறதே தெரியல. இவன் என்னடானா வந்துட்டு இவ வந்து சண்டை போடுற மாதிரி இவ ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருக்கா. என்னதான் பண்றாங்களே ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி மண்டையை பிச்சு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு போயிட்டு அவங்க வந்து என்னவா இருக்கும் நம்ம கிட்டே சொல்லாத வந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணதான் போறா, என்ன பிளானாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காலும் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது அவங்க கால் பிக் பண்ணாமல் கட் பண்ணும்போது சரி ஓகே முத்துன தக்காளி வந்து மார்க்கெட்டுக்கு வந்து தான் ஆகணும், வரும்போது பார்த்துக்கலாங்கிற மாதிரி அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோவில் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த சுடரை வந்து மீட் பண்ணி பேசுகிறாங்க. சுடரும் வந்துட்டு ஏதோ அவாய்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க போல். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ராஜி கிட்ட வந்து அவங்க கையை பிடிச்சிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் நான் வந்து பண்ணுறது மட்டும் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ராஜ்யத்தை ஆள்றது வந்து நீங்களும் நானாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மல்லி இவங்களும் வந்துட்டு ஓகே அப்போ ஓகே அவள் யாராக இருந்தால் என்ன, நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சா போதுங்கிற மாதிரி தான் இந்த ராஜியும் வந்து நின்றுட்டு அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மல்லியும் விஜயும் வந்துட்டு இப்போ வரைக்குமே அவங்க வந்து ஜஸ்ட் சிரிச்சுட்டு பேசாமல் இருக்காங்களே தவிர அவங்களும் வந்து கிளியர் கட்டான ஒரு பிளான் போடுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ என்னதான் அவங்க பண்ண போகிறாங்க இந்த சுடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா சாப்பாட்டில் வந்து விஷத்தை கலக்கணும், அப்படி இல்லாட்டி இவங்களை குடும்பத்தோட போட்டு தாக்கிடணும்னு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்களா, இல்லை அங்கே போய் ஏதாவது ஒரு ஆட்டம் காமிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் யோசிக்க தோணுது. ஆனால் விஜய் மல்லிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால இவங்க ஏதாவது ப்ராப்பராக பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் போவாங்க. ஏன்னா அவங்க சரியான ஆள் அப்படிங்கிறதுனால வந்து ப்ராப்பரான பிளானாக தான் போகணும், இல்லாட்டி இவங்க லாக் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன பிளானாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.